வணக்கம், வெல்கம் டு Prabha'skitchen. இன்னைக்கு பார்க்க போகிறது கம்ஃபர்ட் கிரைண்டர். கையே யூஸ் பண்ணாமல் எப்படி மாவு எடுக்கிறது அந்த மாதிரி கிரைண்டர் தான். ரொம்ப நாளாக நான் சர்ச் பண்ணி இதை வாங்கினேன். இது ஸ்மார்ட் கிரைண்டர். இது அன்பாக்சிங் வீடியோ தான் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட இது. பார்க்கலாம், இப்போ ஓப்பன் பண்ணலாம். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இதோட மூடி லிட்டு. இது பாலிகார்பனேட் ஒரு ஸ்பேச்சுலா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தவிர ஒரு பில்லு, அதனுடைய புக்லெட் ஒன்று. அடுத்ததாக கிரைண்டர். இதனுடைய பேக்கிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் இருக்குது. கம்ஃபர்ட் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, எல்லா சைட்லேயும் இதனுடைய பேக்கேஜ் இப்படி தான் இருந்தது. இந்த கிரைண்டரோட லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ஒயிட் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்மார்ட் கிரைண்டர் அப்படிங்க பேர் இதுக்கு ரொம்ப சூட்டாகுது. அதாவது கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால கம்ஃபர்ட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது எப்படி யூசேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் இருக்குது ஃபெசிலிட்டிஸ், மற்ற கிரைண்டருக்கும் இதுக்கும் என்ன கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடியில் பேஸ் மோட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. லைஃப் லாங் கேரண்டி, ஒரு 5 years கேரண்டி அப்படின்னு கொடுத்துருக்கா. அது தவிர இதனுடைய பட்டன், அதாவது ஸ்விட்ச் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸி டு மூவ். மற்ற எல்லா இடத்துலையும் சென்டரில் இருக்கும், எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது. டக்குன்னு இதில் ஒரு 2 பக்கமும் ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கா. அப்படி கையால் இப்படி பிடிச்சி தூக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கா. இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை ஒரு ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை தவிர இது இந்த மோட்டருக்கு மேலேயே இந்த ட்ரம் இருக்கிறது ஸ்பேஸ் மேடை மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். அதாவது ஸ்பேஸ் அகலமாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு இந்த பக்கம் மோட்டார், இந்த பக்கம் ட்ரம் அப்படின்னு டேபிள் டாப்பில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வரும். நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. டில்ட்டிங் நான் வாங்கலை. டில்ட்டிங் என்னை விட இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், மேலேருந்து போட்டு எடுத்து பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேபிள் டாப் தான் வாங்கினேன். குள்ளமாக இருக்கிற வாழ்க்கெலாம் டேபிள் டாப் தான் லைக்கு. அப்படி இல்லைன்னா கீழே ஸ்டூலில் வச்சு நம்ம பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இது. இப்போ நான் இப்போ வாங்கியிருக்கிறது இது டில்ட்டிங் மாடல் கிடையாது. இதுக்கு மேலே வச்சு வேணாலும், அதாவது ஓரளவுக்கு உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு, இல்லை மேடை மேலேயே வச்சுருந்தா கூட இது அந்தளவுக்கு ரொம்ப ஹைட்டும் இல்லை, ரொம்ப குண்டாகவும் இல்லை, இடத்தையும் அடைக்கலை. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. பார்த்தா இந்த மிக்சியை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ட்ரம் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அது மாதிரி மற்ற கிரைண்டரை விட இந்த கிரைண்டரில் இந்த ட்ரம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பாலிகார்பனேட் மூடி, உங்களுக்கு தான் தெரியும். இதில் இந்த இது கொடுத்துருக்கா. இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு இது உள்ளுக்குள்ளே நிறையா ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக ஈஸியாக தண்ணி அரைக்கும் போது நம்ம அந்த மூடியை ஓப்பன் பண்ணாமையே தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு லிட்டு கொடுத்துருக்கா இல்லையா, இந்த லிட்டு, இந்த இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் எல்லா கிரைண்டர்லேயுமே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை இதில் வச்சு இந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்திட்டு மூடும்போது தான் அது மூடும், இல்லைன்னா மூடாது. மேலாக வச்சு திரிகிண்டே தான் இருக்கணும். எத்தனை நேரம் திரிகினாலும் திரிகிண்டே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா கிரைண்டர்லேயும், அப்படி தான் இருக்கும். இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதில் பாருங்கள், இதில் இந்த சைடு ஒரு ஸ்டோனு, இங்கே 2 ஸ்டோன் இருக்குது. 3 ஸ்டோன் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைக்கிறது அப்படின்னு சொல்கிறா. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா கிரைண்டர்லேயுமே கிரைண்டர் தான் சுற்றும். அதாவது கிரைண்டர்னால் இந்த ட்ரம்மு சுற்றும். இந்த இது உள்ளுக்குள்ளே உள்ள அச்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரோல் இந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் சுற்றும் இல்லையா. இது ரொட்டேட் ஆகாது. இந்த அச்சு ரொட்டேட் ஆகாது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, இது ரொட்டேட் ஆகாது. யூஸ்வலாக எல்லா கிரைண்டர்லேயும் பார்த்தேன்னா இது ஆக்சஸ் ஆகாது. இந்த இது மட்டும் சுற்றும்.
இது வந்து ஒன்று வந்து இந்த பக்கமாகவும் இன்னொன்று வந்து இந்த பக்கமாகவும் சுற்றும். மற்றபடி இந்த எவர் சில்வர் ட்ரம், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் வந்து சுற்றும் கிரைண்டரில். அப்போ தான் வந்து மாவை அழிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து அந்த மாதிரி அரைக்கிற டைப்பில் நம்ம வந்து மாவை தள்ளி விடுறதுனா கூட கையால் கூட பண்ணுவோம். ஏன்னா ட்ரம் சுற்றுறதுனால நம்ம ஒரு கையில் கையை அப்படி வச்சோம்னாக்க அது சுற்றிகிட்டே வரும்போது நமக்கு ஈஸியாக வழிக்க முடியும். அது மாதிரி மாவு எடுக்கிறது கூட நம்ம சுற்றிகிட்டே இருக்கும்போது ஈஸியாக எடுக்க முடியும். பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ட்ரம்மு சுற்றலை, ட்ரம் அதே இடத்துல தான் இருக்குது. இதுதான் சுற்றுறது. இது சுற்றும் போது எந்த இடத்துல எப்படி வந்து நம்ம கையில் அடிபடும் தெரியாது. அதனால கல் வந்து இந்த கல் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே வந்த கல்லை விட இது அந்த அளவுக்கு வெயிட் இல்லைன்னாலும் கையால் நம்ம வந்து இது மாவு எடுக்கும்போது கையில் அடிபடும். கண்டிப்பாக கல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அடிபடும் போது கண்டிப்பாக கையில் டேமேஜ் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மற்ற கிரைண்டர் மாதிரி கையால் உள்ளுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக தான் வந்து இதில் வந்து நியூ மாடலில் இந்த இடத்துல ஓப்பனிங் கொடுத்துருக்கா. இதை வந்து இந்த நாபை வந்து ஓப்பன் பண்ணாக்க இது வழியாகவே வந்து உங்களுக்கு மாவு நீங்கள் கை போடாமலே மாவு வந்து வெளியில் விழுந்துடும். அதுதான் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். அதை மாதிரி இன்னொன்று வந்து ட்ரம்மை சுற்றி இந்த குழவியில் வந்து இந்த கல் மட்டும் சுற்றிட்டுனாக்க அந்த பொருள் வந்து இந்த ட்ரம்மோட சேர்ந்து சுற்றும் இல்லையா. அப்போ இது ஹீட் ஆச்சுன்னா இதுவும் தான் ஹீட் ஆகும். அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து மாவு வந்து சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஓடிட்டு அப்படின்னாக்க மாவு வந்து சூடாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கிரைண்டரில் ட்ரம்மு வந்து அப்படியே தான் நிற்க போகிறது. இந்த குழவி தான் சுற்றுறது. சாதாரணமாக அந்த காலத்துலலாம் அந்த பெரிய கிரைண்டர் வருது இல்லையா, அந்த கிரைண்டரில் வந்து அந்த நம்ம ஆட்டு உரல் எப்படி இருக்கும், கல்லூரல் எப்படி இருக்கும், கல்லூரல் அப்படியே தான் இருக்கும். நம்ம குழவியால் தான் சுற்றுவோம் இல்லையா. அதே மாதிரி மேலே வந்து ஒரு செயினில் போட்டு அந்த குழவி மட்டும்தான், குழவி சுற்றும், அந்த ட்ரம்மும் சுற்றும். அந்த மாதிரி இருக்கும். ட்ரம்மு வந்து இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் சுற்றிட்டுன்னா அந்த உள்ளுக்குள்ளே உள்ள ட்ரம் வந்து அந்த உள்ளுக்குள்ளே ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருப்பா. அந்த இதுலேயும் வந்து மாவு வந்து ஹீட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி மெத்தடில் இதுவும் வந்து இந்த குழவியை சுற்றுறதுனால இந்த ட்ரம் வந்து அப்படியே இருக்கிறதுனால நம்ம கல்லூரியில் அரைச்சா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஒரு 4-5 மாதமாக சர்ச் பண்ணி நவம்பர் மாதத்துலேருந்து சர்ச் பண்ணி இதை வந்து எனக்கு மாவு வந்து கல்லூரியில் அரைச்ச பக்குவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து சர்ச் பண்ணி வாங்கினேன். இது வந்து கோயம்புத்தூரில் ஜென் பவர் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்குது. இதோடைய இதை வந்து நான் அடுத்ததாக உங்களுக்கு வீடியோவிலே கிளிப்பு போடுறேன். இந்த கடையோட டீட்டெயில்ஸு, இந்த கடை எங்கே இருக்குது, எந்த இடத்துக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். அடுத்ததாக வந்து உங்களுக்கு இதையும் காமிக்கிறேன். அவளோட ஃபோன் நம்பர் எல்லாம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பிரபாஸ் கிச்சன்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரபாஸ் கிச்சன்னு சொல்லி போனால் இன்னொரு 200 ரூபாய் தள்ளி கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பாக வேணுங்கிறவா பிரபாஸ் கிச்சன்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோ பார்த்ததுனால வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிடக்ஷன் கொடுப்பா. நீங்களும் அவளை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆற்றுலேருந்தே நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போகிறோம். உங்களோட அட்ரஸ் கொடுத்தா போகிறோம். அவள் வந்து டோர் டெலிவரியாக இதுலேருந்தே உங்களுக்கு அனுப்பிச்சுடுவா. ரொம்ப ஈஸி டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாக்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இதுதான் சொன்னேன், இந்த 3 ஸ்டோன். அதை தவிர இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கா இந்த ட்ரம்மு. இதுக்கு அடுத்ததாக இதை வந்து ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். நம்ம உட்காந்தே எடுத்துட்டேன் பாருங்க. அந்த அளவுக்கு வந்து வெயிட்டே கிடையாது. ரொம்ப இந்த கல்லுடைய திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கா. மற்ற கிரைண்டர்லாம் வந்து இந்த கல்லுடைய திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அந்த கல்லுடைய திக்னஸ் வந்து ஜாஸ்தி ஆக கிரைண்டர் வந்து வெயிட்டாக இருக்கும். இப்போ வந்து இது அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட் இல்லை, ஆனால் வெயிட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. லாங் லைஃப் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது பாருங்க, பேக் சைடு நல்ல கல் இருக்குது. யூஸ்வலாக வர அதே கிரைண்டரோட இதில் தான் இது சின்னதாக ஒரு இது மட்டும் கொடுத்துருக்கா. இதனுடைய இந்த அச்சு வந்து உள்ளுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மேலே வந்து துளியோண்டு தான் தெரியறது. இல்லைனா இதோடய நின்றுடுத்துனாக்க இந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரிங் கொடுத்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து இந்த கல் சுற்றுறது அப்படிங்கிறதுனால மாவு வந்து ஹீட்டே ஆகலை.
ஆகலை அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதை வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிட் பண்ணி ஒரு லேசாக ஒரு சுற்றி பாருங்க. இதுக்கு அடுத்ததாக இந்த கல் வந்து பொசிஷன் வந்து கரெக்டாக இப்படி நீங்கள் 2 தடவை ரொட்டேட் பண்ணாக்க கரெக்டாக போய் அதிலே உட்காந்துக்கிறது. இப்போ வந்து இந்த மேலே இதை வந்து சாதாரணமாக இப்படியே வச்சு மூடினாலே மூடிடும். அவ்வளோதான். ஒரு சாதாரண ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ முடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதை ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணாக்க கிரைண்டர் வந்து சுற்றுறது பாருங்க. மேலே உள்ள ட்ரம் வந்து சுற்றவே இல்லை, அப்படியே தான் நிற்கிறது. நான் இப்போ உள்ளுக்குள்ளே உள்ள அந்த குழவி நல்லா சூப்பராக சுற்றிகிட்டே இருக்கு பாருங்க. நான் இப்போ இதில் கை வச்சு காமிக்கிறேன். இந்த கிரைண்டர் வந்து மேலே ட்ரம்மு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் ட்ரம் வந்து சுற்றவே இல்லை. இதை பாருங்க, நான் கை வச்சு காமிக்கிறேன். நான் கை வச்சுன்னு இருக்கேன், இது சுற்றவே இல்லை பாருங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற குழவி. இதனுடைய கிரைண்டர் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஜென் பவர் அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனியோட நேம் வந்து ஜென் பவர், சப்ளையர்ஸ் ஃபார் ரிலாக்ஸ் சேர், வேக்யூம் கிளீனர், கிரைண்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் கெய்சர். இது எல்லாமே இந்த ப்ராடக்ட் எல்லாமே இவாள்கிட்ட கிடைக்கிறது. இது வந்து லக்ஷ்மி பிரபா காம்ப்ளெக்ஸ், மேட்டுப்பாளையம் ரோடில், கோயம்புத்தூரில் இருக்குது. பின்கோடு வந்து 641030. அது தவிர இதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லிங்க் வழியாக ஆன்லைன்லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் வந்து நான் இதில் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி நான் கொடுக்குறேன். அட்ரஸும் நான் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகிற மாதிரியும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். 9655477710. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9655477710. அதே மாதிரி 9655477705. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும்தான் மாறுறது. அதில் வந்து 110, இன்னொன்று 05. அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கை வந்து துரிதப்படுத்திக்கோங்க. வருஷ பிறப்புக்காக கண்டிப்பாக உங்களுக்கும். ஆக்சுவலாக இதனுடைய ரேட்டு வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்பலை. ஏன்னாக்க நான் வாங்கினது ஒரு ரேட்டாக இருக்கலாம், நீங்கள் வாங்க போகிறது இப்போ சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன ரேட்டு இருக்கும் அப்படின்னு தெரியாது. நாளுக்கு நாள் வித்தியாசப்படும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் பிரபாஸ் கிச்சன் அப்படிங்கிற பேரை சொன்னாலே அவள் கண்டிப்பாக வந்து அவள் அப்போ என்ன ரேட்டு இருக்கோ, எப்போ என்ன ஆஃபர் ரேட்டு போட்டிருக்காளோ அதுலேருந்து 200 rupees உங்களுக்கு லெஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பா. உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாகவே கொடுப்பா. அதை தவிர ஜிஎஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டியும் ஆட் ஆகும். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரபாஸ் கிச்சன் அப்படிங்கிற லிங்க் வழியாக அந்த நேம் சொன்னாலே உங்களுக்கு 200 rupees தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதை வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, அது எப்படி இது வந்து வெளியில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாபு கொடுத்துருக்கா இல்லையா, இந்த நாபு வந்து ஈஸியாக திறந்து கட்டுற மாதிரி தான் இருக்குது. நம்ம அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவு வந்து இது வழியாக வெளியில் வந்துடும். இது வழியாக வந்து நல்லா ரொம்ப ஈஸியாக கட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஹோல் மாதிரி கொடுத்துருக்கா இல்லையா, இந்த ட்ரம்மு சுற்றாமல் அந்த இதெல்லாம் சுற்றி இதை ஆன் பண்ணி இது சுற்றிகிட்டே இருக்கும்போது அழகாக வந்து மாவு வந்து வெளியில் வந்து விழுந்துடுறது. கொஞ்சம் நீங்கள் வந்து மாவு வந்து லூஸாக அரைச்சிருந்த மாவெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது சுற்றாமலே வந்து ஓரளவு விழுந்துடும். அது மீதமுள்ள மாவை சுற்றி வர இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்டெல்லாம் அது உள்ளுக்குள்ளே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது அழகாக கொண்டு வந்து அழகாக ஈஸியாக வெளியில் தள்ளிடுறது. அதையும் வந்து அடுத்த வீடியோவில் இப்போ இதில் லாஸ்ட் கிளிப்பில் வந்து கொஞ்சமாக மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கல் வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த கல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து அரிசி நனைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அரைச்சி அது எப்படி அரைக்கிறது, என்ன மெத்தடில் அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறது, இல்லைனா நொய் இல்லைனா உமி அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு அரைக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி தூக்கி போடுறதுக்கு பதிலாக நான் வந்து கொஞ்சம் ரேஷன் அரிசியோ இல்லை உங்களுக்கு வந்து விலை கம்மியில் உள்ள அரிசியை வந்து நம்ம இழவாலம் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி தான் நான் நனைச்சி வச்சுருக்கேன். அது 2 hours ஊறினதுக்கப்புறம் அதை இதில் போட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
அந்த மாவை வந்து அழகாக இதில் தாம்பாளத்தில் கொட்டி நம்ம வெயிலில் நல்லா எடுத்து வச்சுட்டேன்னாக்கா, வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து மிக்சியில் போட்டு லேசாக ஒரு பொடி பண்ணிவிட்டு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலையோ இல்லை ஒரு டப்பாலையோ போட்டு வச்சுட்டேன்னாக்கா, திடீர்னு வந்து இழகோலம் வேணும்னா அதுலேருந்து எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிட்டு துணியால் இழகோலம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 கிழமை பண்டிகை, அது வருஷப்பருப்பு வருது, எல்லாருமே அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன்னாக்கா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போதுமே இழகோலமாகவும் ஆற்றுல இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஒரு கோலம் போடணும், அப்படி இழகோலம் போடணும் அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ மாவு வேணாலும் நம்ம அதுக்கு வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டு தண்ணியில் நினச்சின்னா போகிறோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்களும் அதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை அந்த வந்து இது எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஈஸி மெத்தடில் பார்க்கலாம் வாங்க. அது மாதிரி இதை வந்து க்ளோஸ் இதை ஓப்பன் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறதே இதில் வந்து பிளாக் கலரில் ஒரு மார்க் இருக்குது இல்லையா, இதில் மார்க் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல ஒயிட் கலரில் ஒரு இது இருக்குது பாருங்க, கிட்டக்க க்ளோஸில் காமிக்கிறேன். இந்த இடத்துல மேலே வந்து ஒயிட் கலரில் ஒரு டாட் தெரியறது இல்லையா, இப்போ வந்து இந்த பிளாக் டாட்டும் இந்த ஒயிட் டாட்டும் சேரணும். அந்த மாதிரி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக வச்சு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணல, இது கரெக்டாக வந்து கரெக்டாக கீழே விழுற மாதிரி பொசிஷனுக்கு வருது. இதை வேறு பொசிஷனில் வச்செல்லாம் இந்த இது வந்து இந்த டைரெக்ஷன்லேயோ இல்லை இந்த டைரெக்ஷன்லேயோ இல்லை மேலேயோ காமிக்கும். கரெக்டாக இந்த இந்த அதில் கொடுத்துருக்கிற அந்த மார்க் வந்து கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல இந்த இது ஆரோ மார்க்கே கொடுத்துருக்கா அவாளே. அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் காமிச்சேன்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியறது. இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ரைஸ் அதில் போட்டு அரைக்கலாம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ அரைச்சா மேலே இது வழியாக தண்ணி ஊற்றினா எப்படி உள்ளுக்குள்ளே போகிறது. மேலே வந்து எப்போதும் எல்லா கிரைண்டர்லேயுமே மேலே மூடியில் வந்து தெளிச்சிருக்கோம் நிறையா. இந்த உளுந்து ஆகட்டும், அரிசி ஆகட்டும், அரைக்கும் போது நீர்க்க ஆயிடுச்சுன்னா மேலெல்லாம் தெளிக்கும். அது கூட இதில் இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்க, சைடு வழியாக ஓப்பன் பண்ணாக்க அழகாக தண்ணி நல்ல நீர்க்காக இருந்ததுன்னா அதுவே கொட்டும். அப்படி இல்லைன்னா அதை ஆன் பண்ணல, இதை போல் சுற்றிகிட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த ஓட்டைக்குள்ளே தள்ளி அதை அழகாக வெளியில் ரிமூவ் பண்ணுறதுங்க. கையே யூஸ் பண்ண வேண்டாங்க இந்த கிரைண்டருக்கு. எவ்வளோ அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குங்க அந்த கிரைண்டர்னு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினால அழகாக அலம்பி எடுத்து சூப்பராக எடுக்கிறதுங்க. அப்பாடி, இன்னுமே வீட்டில் குழந்தைங்களுக்கு அரிசி வந்து நினச்சிட்டு அந்த கடை வந்து எங்கே இருக்குது தெரியுமா? வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குது. அது மாதிரி இதுக்கு அடுத்ததாக வந்து பேர்ல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்து பில்டிங். இப்போ வந்து இந்த கம்ஃபர்ட் கிரைண்டர், ஸ்மார்ட் கிரைண்டர் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேணுங்கிறவா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பிரபாஸ் கிச்சன் வீடியோஸ் பார்த்துட்டு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னாக்க உங்களுக்கும் கண்டிப்பாக ரிடக்ஷன் இன்னொரு 200 rupees வந்து ரிடக்ஷன் பண்ணியே கொடுப்பா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. வணக்கம்.